வணக்கம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. இன்னைக்கு 21/11/2024 வியாழக்கிழமை, குரோதி வருஷம், கார்த்திகை மாதம் 6ஆம் நாள், பூச நட்சத்திரம். திதி தேய்பிறை சஷ்டி, யோகம் அமிர்த சித்த யோகம். அப்புறம் இன்றைக்கி தனுசு ராசிக்கு சந்திராஷ்டமம். இன்றைக்கி சுபமுகூர்த்த நாள். நேற்றும் சுபமுகூர்த்த நாளாக இருந்தது, இன்றைக்கும் சுபமுகூர்த்த நாளாக இருக்குது. சில பேருக்கு இந்த மாதிரி சந்தேகம் வரும், தேய்பிறையில் ஏதாவது முகூர்த்த நாள் வந்தால் அந்த நாளில் வீட்டில் ஏதாவது விசேஷங்கள் நல்ல காரியங்கள் பண்ணலாமான்னு. இது சம்மந்தமாக என்னோடய அப்பா நிறைய தடவை பேசியிருக்காரு டிவியில். என்னென்னா, அந்த தேய்பிறையில் முகூர்த்த நாள் வந்தால் கூட முகூர்த்த நாளுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். முதல்ல தேய்பிறைங்கிறது ஒதுக்கி வைக்க வேண்டிய விஷயமே கிடையாது. அந்த மாதிரி சில பேரோட மனசில் பதிஞ்சிருக்கு. இந்த சுப முகூர்த்தங்கிறது நேரம், நாள், யோகம், கரணம், திதி, இந்த மாதிரி பல விஷயங்களை அடிப்படையாக கொண்டது. அது எல்லாம் சேர்ந்து மொத்தமாக என்றைக்கு வருதோ அது ரொம்ப விசேஷம். அன்றைக்கி வேறு எந்த நாளாக இருந்தாலும் அது கரிநாள் மாதிரியான சில விஷயங்களை மட்டும் நம்ம ஒதுக்கி தான் ஆகணும். பட் இதெல்லாம் சேர்ந்து வர சுபமுகூர்த்த நாளில் நம்ம வீட்டில் விசேஷங்கள் பண்ணலாம். அதில் எந்த தப்பும் கிடையாது. இன்று ராகு காலம் 1:30 3 மணி வரை, யமகண்டம் 6 மணியிலிருந்து 7:30 வரை, குளிகை நேரம் 9 10:30 வரை, நல்ல நேரம் எனப்படும் சுப ஓரைகள் 9 12, 4 7, 8 9. இன்றைய கிரக நிலவரம்: ரிஷபத்தில் குரு, கடகத்தில் சந்திரன் செவ்வாய், கன்னியில் கேது, விருச்சிகத்தில் சூரியன் புதன், தனுசில் சுக்கிரன், கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு. இப்பொழுது நாம் தெரிஞ்சுக்கலாம் வாங்க பகுதியை பார்ப்போம். ஐயா வணக்கம். ஒரே வருடத்தில் ஒரே வீட்டில் 2 திருமணம் நடத்தலாமா? அதாவது அண்ணன் திருமணம் முடிந்த 6 மாதத்தில் தம்பிக்கு, தங்கைக்கு திருமணம் நடத்தலாமா? ஒருவர் வாழ்க்கையில் நன்றாக இருப்பர், இன்னொருவர் சரியாக வாழ மாட்டார்கள். குழந்தை இருக்காது, அது இருக்காது. ஐயா, என்ன இப்படி நெகட்டிவாக இன்னும் என்னெல்லாமோ சொல்லியிருக்கீங்க. இப்படிலாம் நடக்கும்னு சொல்கிறாங்களே, இதுக்கு ஏதாவது பரிகாரம் உண்டா? அந்த காலத்தில் ஒரே மேடையில் அண்ணன் தம்பி, அக்கா தங்கை இப்படி செய்தார்கள். இப்போது ஏன் இப்படி நடக்கிறது? அதான் அந்த காலத்தில் ஒரே மேடையில் அண்ணன் தம்பி 2 பேருக்கும் பண்ணாங்கன்னு தெரியறது இல்லை. இப்போ ஒரு 6 மாதம் வித்தியாசத்தில் நல்ல முகூர்த்தத்தில் வீட்டில் இருக்கிற அண்ணன் தம்பிக்கு அடுத்தடுத்து கல்யாணம் வந்தால் என்னங்க ஆகும்? எம் பிரேமா குமரவேல், ஆம்பூர். ஆளாளுக்கு ஒவ்வொரு விஷயம் சொல்லுவாங்க. பக்கத்து வீட்டு பரமசிவம், எதிர்த்த வீட்டு ஏகாம்பரம், அடுத்த வீட்டு ஐயாசாமி, இப்படி ஆளாளுக்கு ஒவ்வொரு தகவலை சொல்லுவாங்க. இதை பற்றி உங்கள் கருத்து என்ன? இது உண்மையானலாம் கேட்டு உங்களுடைய பொன்னான நேரத்தையும் வீணடித்து அடுத்தவர்களுடைய பொன்னான நேரத்தையும் வீணடிக்க வேணாம். அப்படிலாம் ஒரு 6 மாதம் வித்தியாசத்தில் அண்ணன் தம்பி 2 பேருக்கும் மாறி மாறி கல்யாணம் பண்ணால் கெடுதல் வருங்கிறதுக்கெல்லாம் எந்த ஆதாரமும் இல்லை. இது தனிநபர் ஜாதகம்லாம் பொருத்தம் பார்க்குறதுலேருந்து பல விஷயங்கள் இருக்குது. அதையும் தாண்டியே இன்றைக்கி 2 சைடில் இருக்கக்கூடிய பலவிதமான எதிர்பார்ப்புகள், கண்டிஷன்ஸு, இதில் பிரச்சனைகள்ங்கிறது பல வீடுகளில் போயின்னு இருக்குது. இதுக்கு நடுவில் இந்த மாதிரி தேவையில்லாத விஷயங்களையும் மைண்டில் போட்டு குழப்பிக்க வேணாம். மைண்டை ஃப்ரீயாக விடுங்க, ரிலாக்ஸாக விடுங்க, அவ்வளோதான். தங்களின் இந்த தெரிஞ்சுக்கலாம் வாங்க பகுதி மிகவும் பயனுள்ளதாக உள்ளது. விநாயகர் சதுர்த்திக்கு 21 இலை, பூ, பழம் தாங்கள் சொன்ன பிறகுதான் தெரிந்தது. நானும் 8 வருடத்திற்கு மேலாக இவைகளை சேகரித்தும் வாங்கியும் கிடைத்ததை வைத்து 108 பிள்ளையார் போற்றி செய்து வழிபடுகிறேன். மிக சிறப்பு. விநாயகருடைய அருளால் இந்த 8 வருடங்களில் நிறைய மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக நடந்திருக்கும். குழந்தை தெய்வமாச்சே அவர், கேட்டதை தர சிப்ரபிரசாதனாச்சே பிள்ளையார். என் கேள்வி: ஆடவல்லானாகிய நடராஜருக்கும் சிவகாமி அம்மைக்கும் திருமணம் நடத்தலாமா? சோமாஸ்கந்தருக்கும் சிவகாமி அம்மைக்கும் தான் திருமணம் நடத்த வேண்டுமா? இப்படிக்கு எம் பிரேமா குமரவேல். இப்போ ஒரு கடிதம் பார்த்தோம்ல, அவங்க தான் அடுத்து இதையும் கேட்டிருக்காங்க. திருப்பத்தூர் மாவட்டம். பொதுவாக இந்த சாமிக்கு கல்யாணம்ங்கிறது கோவில்களில் தான் நடத்துவாங்க, வீட்டில் நடத்த மாட்டாங்கன்னு சொல்ல முடியாது. சில வீடுகளில் நடத்துகிற வழக்கம் இருக்கலாம். இதில் என்னென்னா, எல்லாராலையும் எல்லா விஷயங்களையும் சொல்ல முடியாது, அப்படி சொல்லவும் கூடாது. இந்த கேள்வியை உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற யாராவது ஒரு சிவாச்சாரியார்கிட்ட கேளுங்க. திருப்பத்தூரில் எவ்வளவோ பழமையான கோவில்கள் இருக்குது, சிவன் கோவில்லாம் இருக்குது. அந்த திருப்பத்தூர் கோவில் மாதிரி எங்கேயாவது பூஜை பண்ணுற மெயின் ப்ரீஸ்ட், அந்த சம்மந்தப்பட்ட சிவாச்சாரியாரை கேட்டால் அவங்க வழிகாட்டுவாங்க. அதுதான் கரெக்டாக இருக்கும்னு எனக்கு படுறது. சிவசிவ என்ற மந்திரத்தின் சிறப்புகளை பற்றி கூறுங்கள் சார். நன்றியுடன் உங்கள் எம்ஜிஆர், எம்ஜி ராம்குமார், தென்காசி. ஓகே. சிவம் என்றாலே மங்களம்னு அர்த்தம்.
சிவசிவன்னு சொல்ல சொல்ல நிறையா மங்களகரமான விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் நடக்கும். அந்த நமசிவாய மந்திரத்தோட நிறையா பீஜ மந்திரம் இருக்குது. ஹ்ரீம் நமசிவாய, வம்பும் நமசிவாய, க்ளௌம் நமசிவாய, வசிய நம, அப்படி பல இது சொல்லுவாங்க. இந்த ஓம் ஹ்ரீம் நமசிவாய, HREEM, ஓம் ஹ்ரீம் நமசிவாயன்னு சொல்கிறது சக்தி சிவபஞ்சாட்சர மந்திரம்பாங்க. சிவன் சக்தி ரெண்டும் சேர்ந்தது தான் பிரபஞ்ச இயக்கம். அண்டத்துலேருந்து நம்ம பிண்டம் வரைக்கும் எல்லாம் சிவசக்தியோட அந்த இதில் தான் இயங்கின்னு இருக்குது, அந்த காஸ்மிக் எனர்ஜி, அந்த காஸ்மிக் டான்ஸில். ஸோ ஹ்ரீம் நமசிவாய, ஓம் ஹ்ரீம் நமசிவாயன்னு சொல்கிறப்போ நமக்கு தேவையான சகல ஐஸ்வர்யங்களும் சம்பத்துகளும் கிடைக்கும். ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் 1008 தடவை ஓம் ஹ்ரீம் நமசிவாயன்னு சொல்லுங்கள். ஒரு 100 டேஸில் 1 lakh ஈஸியாக கம்ப்ளீட் ஆகிடும். இப்போ நம்ம இந்த யோகவராகா.com மூலமாக யோகவராகா ட்ரேடர்ஸ் இந்த மாதிரிலாம் முன்னாடி சொன்னேன்ல, இந்த சிகப்பு கருங்காலி மாலைங்கிறது ஸ்பெஷலாக பூஜை பண்ணி நிறையா சிவபக்தர்களுக்கு கொடுக்கறது. ஏன்னா 27 நட்சத்திரங்களில் திருவாதிரை நடராஜருக்குரிய நட்சத்திரம். இந்த திருவாதிரை நட்சத்திரத்தோட நாயகன் நடராஜர். அதே மாதிரி திருவோணம் பெருமாளுக்குரியது. அதனால தான் திருவாதிரை திருவோணம்னு 2 நட்சத்திரத்தையும் அவ்வளோ மரியாதையாக சொல்கிறோம். இந்த செங்கருங்காலி தான் சிதம்பரம் நடராஜர் கோவிலில் ஸ்தலமரமாக இருக்குது. கெட்ட சக்தி கண்டிஷ்டியிலிருந்து பாதுகாக்கிறது, ரத்த ஓட்டத்தை சீராக்கிறது, அதிர்ஷ்டத்தை இருக்கிற ஆற்றல், இந்த மாதிரி பல விஷயம் அதில் இருக்குது. அந்த செங்கருங்காலி மாலையை கழுத்தில் போட்டுண்டோ இல்லை கையில் வச்சு மந்திர ஜபமாக பண்ணியோ ஓம் ஹ்ரீம் நமசிவாயங்கிறத ஒரு நாளைக்கு 1000 தடவை குறைஞ்சபட்சம் சொல்கிறதுன்னு கணக்கு வச்சா கூட 100 நாளில் 1 லட்சம் வந்துடும். இதை யாரெல்லாம் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு பணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் நிறைய சரியாக இருக்குது. இப்போ இதை பற்றிலாம் பேச ஆரம்பித்தா பெரிய அளவில் போகும். என்னென்னா அந்த சிவனுடைய நாமத்துக்கு சிவன் சம்மந்தப்பட்ட ருத்ராட்சங்கள் 21 வகையான ருத்ராட்சங்கள் இருக்குது. அது அப்புறம் செங்கருங்காலி மாலை, இதெல்லாம் சிவனோடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள். இது எல்லாத்துக்குமே அவ்வளவு ஆற்றல் இருக்குது. வெறும் சிவசிவன்னு சொன்னாலே நல்லது. நமசிவாய, ஓம் நமசிவாயன்னு சொல்கிறது இன்னும் நல்லது. ஓம் ஹ்ரீம் நமசிவாயன்னு சக்தி சிவபஞ்சாட்சரமாக சொல்கிறதுங்கிறது இந்த லௌகீகத்தில் நம்மளை மாதிரியான மனிதர்களுக்கு என்னெல்லாம் தேவையோ அந்த தேவையான விஷயங்கள்லாம் கிடைக்கும். அதை இந்த மாதிரியான செங்கருங்காலி மாதிரியான ஆன்மீக பொருட்களையும் வச்சு சொல்கிறப்போ அப்போ அதோட ஆற்றல் பல மடங்காக பெருகும். அன்பார்ந்த ஆன்மீக டிவி பரப்புரையாளர் அவர்களுக்கு வணக்கம். கேள்வி: ஸ்ரீமத் ராமானுஜரின் சமயத்தொண்டு குறித்து கூறவும். அவரின் பூத உடல் இன்றும் ஸ்ரீரங்கம் திருக்கோவிலில் மக்கள் பார்வைக்கு வைக்கப்பட்டுள்ளதாக அறிகிறேன். விளக்கம் கூறவும். ராமானுஜர் அவர்கள் பண்ணியிருக்கிற சமய புரட்சிங்கிறது வார்த்தைகளில் வர்ணிக்க முடியாது, அவ்வளோ பண்ணியிருக்கார். அதெல்லாம் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். அன்றைக்கி ஓம் நமோ நாராயணாங்கிறதே ரகசியமான மந்திரமாக இருந்தது. நான் நரகம் போனாலும் பரவாயில்ல, மற்றவங்கள்லாம் சொர்க்கம் போட்டோன்னு அன்றைக்கி ரகசியமாக இருந்த அந்த விஷயங்களெல்லாம் ஒட்டச்சு எல்லாருக்கும் சொல்லி அவ்வளோ விஷயங்கள் பண்ணியிருக்கார். கடவுள் எல்லாருக்கும் பொதுவானவர். அது என்ன ஒரு உயர்ந்த தத்துவம். இன்றைக்கி அந்த பொது உடைமைங்கிறது தானே பல விஷயங்களில் இதுவாக இருக்குது. நம்முடைய ஆட்சி சட்டம் எல்லாமே அதுதான். அது 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே அவ்வளோ தொலைநோக்கோடு யோசித்து இன்றைக்கும் பொருந்தக்கூடிய மாதிரி அவருடைய பல விஷயங்கள் இருக்குது. அதையெல்லாம் அவசியம் பாராட்டியே ஆணும். அதே சமயம் இந்த ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவிலில் ராமானுஜருடைய உடம்பு 1000 வருஷமாக கெடாமல் இருக்குது, அதுக்கு தைலக்காப்பெல்லாம் போட்டுருக்காங்கங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்கல்ல, அதெல்லாம் கண்ண மூடின்னு நம்பிடாதீங்க. அது ராமானுஜருடைய மதிப்புக்குரிய திரு விக்கிரகம், அது அவருடைய உடம்பு கிடையாது. ஏன்னா ஸ்ரீரங்கம் கோவில் சம்மந்தப்பட்டவர்களே நிறையா பேர் இதை விளக்கியிருக்காங்க. ஸோ எதையும் கொஞ்சம் பார்த்து எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவுன்னு 1க்கு 10 தடவை செக் பண்ணிட்டு அது உண்மையாக இருந்தால் மட்டும் மற்றவங்களுக்கு சொல்லுங்கள், ரொம்ப புண்ணியமாக போகும். மற்றபடி ராமானுஜருடைய சமயத்தொண்டு அவருடைய பக்தி அதெல்லாம் வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாத விஷயம். அதில் மாற்று கருத்தே கிடையாது. பி. பூங்கோதை பேச்சிமுத்து, KN பாளையம், சத்தியமங்கலம். வீட்டில் தண்ணீரை சிக்கனமாக பயன்படுத்தாமல் அதிகமாக விரயம் செய்தால் வீட்டில் பணம் தங்காது என்கிறார்களே, இது உண்மையா? ஆமாம், தண்ணி மாதிரியான விஷயங்களெல்லாம் நமக்கு தேவையான அளவு பயன்படுத்தணும். அதுக்குன்னு சிக்கனங்கிற பேரில் ரொம்ப கஞ்சத்தனமாகவும் இருக்கக்கூடாது. அதுக்குன்னு குழாயை அப்படியே திறந்து விட்டு போகிறது. நம்ம காலையில் எழுந்து பல்ல விளக்குறோன்னா பல்ல விளக்கி முடிக்கிற வரைக்கும் குழாயை அப்படியே திறந்து விடுறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணுறதை தவிர்க்கணும். பணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை நமக்கு வருதோ இல்லையோ, கிரவுண்ட் வாட்டர் சீக்கிரமாக காலி ஆகிடும். அப்படி பல லட்சம் பேர் பண்ண ஆரம்பித்தா. ஏற்கனவே பல இடங்களில் தண்ணி பிரச்சனைங்கிறது இன்னமும் இருக்க தான் செய்கிறது. ஏதோ இப்போ கொஞ்சம் மழை வருது, அதனால் ஓரளவு சமாளிக்கிறோம். அதனால் முடிந்த அளவு நீரை சேமிக்கிறதுங்கிறது நம்ம மண்ணுக்கு நல்லது. அப்புறம் பணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை அதனால் வரும்னு சாஸ்திரம் சொல்லியிருக்கிறதும் உண்மை. அதனால் கொஞ்சம் அதெல்லாம் பார்த்து பேலன்ஸ் பண்ணணும். அரிகேசநல்லூர் பாய். அரிகேசநல்லூர் எப்போ பாய் ஆனார்? ஒருவேளை எழுதுகிறப்ப ஏதாவது ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஆகிருக்கலாம்.
ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி பர்வதவர்தினியை பற்றி பேசுங்கள் சார். எம்ஜி ராம், தென்காசி. ஏற்கனவே நிறையா தடவை பேசியிருக்கார் சார் என்னோடய அப்பா ராமேஸ்வரம் பற்றி. எவ்வளவோ பேசுகிறதுக்கு இருக்குது, பேசுகிறதுனா பேசிகிட்டே இருக்கலாம். குறிப்பாக நமக்கு யோக சாஸ்திரம் மாதிரியான விஷயங்களெல்லாம் தந்த பதஞ்சலி முனிவரோட ஜீவசமாதி 4-5 இடங்களில் இருக்குது. அதில் முக்கியமானது ராமேஸ்வரம். சித்தர்கள் நினச்சா ஒரே நேரத்தில் பல இடங்களில் தோன்ற முடியும், பல இடங்களில் ஜீவசமாதியும் ஆக முடியும். ராமேஸ்வரத்தில் நடராஜர் சன்னதி பார்த்துருக்கீங்களா? பல ஆயிரம் ருத்ராட்சங்களை சூழ அதுக்கு நடுவில் நடராஜர் கம்பீரமாக இருப்பார். இந்த நடராஜர் சன்னதிக்கு அப்படியே சுற்றி வரப்போ பதஞ்சலி முனிவரோட ஜீவசமாதி அப்படியே அவரோட அந்த பிரகாரத்துக்கு ரைட் சைடோ என்னமோ வரும்னு நினைக்கிறேன். போய் கொஞ்சம் மாதம் ஆச்சு. பட் நடராஜர் சன்னதி இருக்கிற இடத்துல தான் பதஞ்சலி முனிவரோட ஜீவசமாதி இருக்குது. ரொம்ப பவர்ஃபுல்லான இடம். முடிஞ்சால் டைம் கிடைக்கிறப்ப போய் அங்கே ஒரு சில நிமிஷம் உட்காந்துட்டு வாங்க, தெரிஞ்சுக்கலாம் வாங்க. கேள்வி: சண்டிகேஸ்வரர் காது கேளாதவர் என்பதால் காது கேளாதவரா? அவரை வழிபடும்போது கைத்தட்டி வழிபாடு செய்கிறார்களே, இது சரிதானா? ஜே மணிகண்டன், திருவிக்கா நகர், பேரானம்பட்டு. உங்கள் ஜட்ஜ்மெண்ட்டு ரொம்ப தப்பு. சண்டிகேஸ்வரருக்கு காது கேட்காதுன்னு யார் சொல்லியிருக்காங்க? அப்படி எதுவும் இல்லை. ஆக்சுவலி சண்டிகேஸ்வரர் சன்னதிக்கிட்ட எதுக்கு கை தட்டுவாங்கன்னா, சிவன் கோயிலேருந்து எதையும் பொதுவாக எடுத்துன்னு வரக்கூடாதுங்கிறது ஒரு நம்பிக்கை. அது திருடுறது தான் தப்பு. விபூதி குங்குமம் மாதிரியான பிரசாதம் கொடுக்குறாங்கன்னா அதை நம்ம நெத்தியில் இட்டுண்டு கையில் எடுத்துன்னு வரலாம், அதில் ஒன்றும் தப்பு கிடையாது. சிவன் சொத்து குலநாசம் அப்படிங்கிறது யோக சாஸ்திரம் சம்மந்தப்பட்ட ஒரு பழமொழி. நம்ம குண்டலினியை உயர்த்தி இந்த இது கொண்டு வரப்போ மற்ற விஷயங்கள் எதுலேயும் லௌகீக விஷயங்களில் ஈடுபட முடியாது. இல்லறம் மாதிரியான இதெல்லாம் அதையெல்லாம் கடந்ததுக்கப்புறமா தான் அந்த ஞான நிலைக்கு ட்ரை பண்ண முடியும். ஸோ குலவிருத்தி ஆகணும்னு நினச்சா இதெல்லாம் முடிச்சுட்டு தான் அப்புறம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு அதுக்கு வேறு சில அர்த்தங்கள்லாம் இருக்குது. இன்னொன்று, எந்த சாமி சொத்தாக இருந்தாலும், அது எந்த மதம் சம்மந்தப்பட்டதாக இருந்தாலும், ஒரு கோவில் சம்மந்தப்பட்ட வழிபாட்டு தலம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை திருடுறது, இல்லை தனி நபர்களுடைய பொருளை திருட்டினாலும் அதுவும் தப்பு தானே. திருடுங்கிறது எந்த விதம் எந்த வடிவத்தில் இருந்தாலும் தப்பு தான், அது வேறு. இப்போ என்னென்னா, இந்த சண்டிகேஸ்வரர்கிட்ட தட்டுறவுடைய வழக்கம், இந்த கோவில்லேருந்து நான் எதையும் திருடின்னு போல எடுத்துன்னு போலன்னு அவர்கிட்ட காட்டிட்டு போகிறதுக்காக இப்படி தட்டுவாங்க. சண்டிகேஸ்வரர் தான் சிவன் கோவில் பாதுகாவலர். அடுத்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க. கேள்வி: நாய் ஊளையிட்டால் அங்கே அருகில் இருப்பவர்களுக்கு ஏதேனும் கெடுதல் ஏற்படும் என்று சொல்கிறார்களே, இது எந்த அளவுக்கு உண்மை? ஜே மணிகண்டன், திருவிக்கா நகர், பேரணாம்பட்டு. அதெல்லாம் சகுன சாஸ்திரத்தில் வரும். எல்லாத்தையும் நம்ம நம்பணும்னு ஃபுல்லாக அவசியம் இல்லை. கடவுள் மேலே பாரத்தை போட்டால் போகிறோம். வேதம் படைக்கவும் நீதிகள் செய்யவும் வேண்டி வந்தோம் என்று கும்மியடி, சாதம் படைக்கவும் செய்திடுவோம், தெய்வ ஜாதி படைக்கவும் செய்திடுவோம். மகாகவி சுப்பிரமணிய பாரதி. மகாகவி பாரதியை பற்றி பேசுங்கள் சார். பாரதி கவிதைகள் உயிருக்கு உரம், அதில் சந்தேகமே கிடையாது. அதுவும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே, உச்சி மீது வானிடிந்து வீழுகின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே, இச்சகத்தில் உளோரெல்லாம் எதிர்த்து நின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே, துச்சமாக எண்ணி நம்மை தூறு செய்த போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே, பிச்சை வாங்கி உண்ணும் வாழ்க்கை பெற்றுவிட்ட போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே, அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே. ஏதோ இந்த சினிமா மாதிரியான விஷயங்கள் மற்றது எப்படியோ பாரதியாரோட கவிதைங்கிறது இப்போ இன்னும் பல லட்சம் பல கோடி பேர்கிட்ட போய் சேர்ந்துட்டு இருக்குல்ல. இதெல்லாம் நினச்சி நம்ம சந்தோஷம் தான் படணும். என் அப்பா பல தடவை பாரதியாரை பற்றி பேசியிருக்காரு. பாரதியாரோட தீவிர ரசிகர். ஒரு 100 தடவையாவது எனக்கு தெரிஞ்சே பேசியிருப்பார் இந்த நிகழ்ச்சியில். 100 தடவைக்கும் மேலே. நீங்கள் அதெல்லாம் பார்த்துருக்கலாம், இல்லை பார்க்காமையும் இருக்கலாம். மறுபடியும் டைம் கிடைக்கிறப்பெல்லாம் என் அப்பா பாரதியாரை பற்றி நிறையா பேசுவார். பாரதியாரோட கவிதைகள் பெரும்பாலும் மோட்டிவேஷன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். துவண்டு போயிருக்கிறவங்க கூட பாரதியாரோட கவிதைகளை படிக்க ஆரம்பித்தான்னா அப்படியே துள்ளி குதிப்பான். அந்த அளவு அவரோட கவிதையில் ஒரு ஆளுமை இருக்கும், ஒரு ஊந்து சக்தி இருக்கும். இன்றைக்கி இந்த செல்ஃப் மோட்டிவேஷன் சம்மந்தமாக நிறைய சிலபஸ்ஸு கிளாஸுன்னெலாம் போயின்ட்டுருக்கு. அதுக்கெல்லாம் அன்றே ஒரு புள்ளி வச்சவர், கோடு போட்டு ரோடும் போட்டு எல்லாம் பாரதியார் பண்ணியிருக்கார். பாரதியார் கவிதைகளில் இருக்கக்கூடிய செல்ஃப் மோட்டிவேஷன் நம்ம எடுத்துட்டாலே நமக்கு தேவையான பல விஷயங்கள் கிடைக்கும். அதனால் பாரதியார் கவிதைங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் தன்னிலை உணர்தல், சுய முன்னேற்றம், அதுக்கெல்லாம் ஒரு பெஸ்ட் இதுன்னு சொல்லலாம். ஐயா, எனது தாத்தா அப்பாவின் பெயர் இறைவனடி சேர்ந்து விட்டார். எத்தனை நாட்கள் கோவிலுக்கு செல்லாமல் இருப்பது? எங்கள் ஊரில் வாஸ்து சாஸ்திரம் அதிகம். 3 மாதம் பூஜை அறை சாமி படம் வணங்கக்கூடாது, 6 மாதம் கோவிலுக்கு செல்லக்கூடாது. சரி, 1 வருடம் மலைமேல் உள்ள கோவிலுக்கு செல்லக்கூடாது என்கின்றனர். அதுவும் சரி. இன்னும் சில ஜோதிடர்களிடம் சென்றால் வீட்டையும் மாற்றி இருக்க சொல்கின்றனர்.
இதுக்கு எதுக்கு வீட்டை மாற்றணும், புதுசாக கிளப்பி விடுறாங்க. எப்போ ஆக்சுவலி நமக்கு ஜோசியம் பற்றி தெரியாதுங்கிறதுனால இதெல்லாம் பேச முடியாது தான். ஆனால் இது சம்மந்தப்பட்ட கேஸை நிறையா என் அப்பா பார்த்து பதில் சொல்லியிருக்கிறதுனால அதுக்கு சொல்கிறேன். இப்போ இந்த மூட்டைப்பூச்சிக்கு பயந்து வீட்டை கொளுத்துறதுங்கிற மாதிரி, வீடுனா நல்லது கெட்டது வரதான் செய்யும். அதுக்காக வீட்டையே மாற்றணும், வீட்டை யாருக்காவது கொடுத்துரு அப்படிலாம் சொன்னால் அதுக்கு பின்னால் வந்து ஜோசியர்கள்ங்கிற பேரில் சில ரியல் எஸ்டேட் ஏஜென்ட்ஸ் இருக்காங்க. வீட்டை கம்மியான விலைக்கு வேறு யாருக்கோ விற்று லாபத்தை பார்க்குறதுக்கு பார்க்குறாங்க. இப்படி நிறைய இடங்களில் நடந்துட்டுருக்கு. ஏதாவது ஒரு வீட்டில் பிரச்சனைன்னு சொல்லி இந்த இடத்தையே யாருக்காவது விற்றுட்டு காலி பண்ணி போக சொல்லுவாங்க. உடனே கரெக்டாக வாங்கிக்கிறதுக்கு 4-5 பேர் வருவாங்க. அதில் யாராவது ஒருத்தருக்கு முடிச்சு விட்ருவாங்க. இப்படிலாம் நிறையா நடந்திருக்கு. ஸோ வீட்டையெல்லாம் காலி பண்ணணும் இல்லை யாருக்கோ கொடுக்கணும்னோ அவசியம் இல்லை. நீங்கள் இருக்கிற வீடு வாடகை வீடாகவும் இருக்கலாம், சொந்த வீடாகவும் இருக்கலாம். பொதுவாக ஒருத்தர் வீட்டில் இறந்தார்னா 13 நாளைக்கு குறைஞ்சபட்சம் வீட்டில் இந்த விளக்கெல்லாம் ஏற்றக்கூடாது. 10ஆம் நாள் காரியம், அப்புறம் 13ஆம் நாள் காரியம்லாம் முடிஞ்சு 14ஆவது நாள் 15ஆவது நாள்லேருந்து நார்மலாக வீட்டில் விளக்கேற்றுறது, ஏதாவது ஸ்லோகங்கள் சொல்கிறது, கோலம் போடுறது, அதெல்லாம் பண்ணலாம். 1 வருஷத்துக்கு குலதெய்வம் கோயிலுக்கு போகக்கூடாது, மலை மேலே இருக்கிற கோயிலுக்கு போகக்கூடாது அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அதை தவிர இந்த அடப்பு மாதிரியான விஷயம்லாம் சொல்லுவாங்க. அது 2 வாரம் 2 மாதம் 4-5 மாதம்லாம் சில பேர் அடப்புங்கிறாங்க. நமக்கெல்லாம் அது ஒன்றுமே புரியலைங்க, குழப்பமாக இருக்குது. ஒன்று பண்ணுங்கள், உங்கள் வீட்டுக்கு வழக்கமாக நல்லது கெட்டதுக்கு யார் வருவாங்களோ, நல்ல அனுபவம் வாய்ந்தவர்கள் உங்கள் வீட்டு வழக்கம் என்னன்னு சொல்கிறாங்களோ அதை கேட்டு ஃபாலோ பண்ணுங்கள். மேஷ ராசிக்கு இன்றைய நாள் நல்ல மேன்மையான நாளாக இருக்கிறது. பல நாட்களாக தடைப்பட்டிருந்த சில சின்னதும் பெரிதுமான விஷயங்கள் நடக்கும். குறிப்பாக குலதெய்வம் கோயிலுக்கு போகணுங்கிற விஷயம், அது ஏதாவது தடை வந்துட்டுருக்கலாம் சில பேருக்கு. அந்த மாதிரி தடைப்பட்டுருக்கிற விஷயமெல்லாம் இப்போ முயற்சி பண்ணிங்கன்னா நல்லபடியாக முடியும். அந்த குலதெய்வ வழிபாடு மாதிரியான விஷயங்கள், அப்புறம் வீட்டுக்கு தேவையான ஏதாவது முக்கியமான பொருட்கள் வாங்குதல், வீட்டுக்கு தேவையான முக்கியமான நபர்களை சந்திப்பது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இப்பொழுது நல்லபடியாக முடியக்கூடிய நாளாக இருக்கிறது. ரிஷபராசிக்குன்னு எடுத்துட்டா இன்றைய நாள் வந்து ரொம்ப சிறப்பான நாளாக இருக்குதுன்னு சொல்லலாம். பரிவர்த்தனா யோகம் மாதிரியான சில யோகம் வந்து இப்போ உங்களுக்கு பெரிய அளவு பலம் கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. ரிஷபத்துக்கு உரிய கிரகம் சுக்கிரன்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் ஆல்மோஸ்ட்டு. அதனால் வெள்ளிக்கிழமை சுக்கிரவார சுக்கிர ஓரையில் ஏதாவது சிறப்பான விஷயங்களை நீங்கள் பண்ணுறது, முதல்ல பண்ணுறது வந்து இப்போ காலையில் 6லேருந்து 7, மத்தியானம் 1லேருந்து 2, நைட்டு 8லேருந்து 9. இது வெள்ளிக்கிழமை சுக்கிர ஓரை. அதே மாதிரி வியாழக்கிழமைன்னு எடுத்துட்டா குரு ஓரை காலையில் 6லேருந்து 7, மத்தியானம் 1லேருந்து 2. புதன்கிழமை செவ்வாய்க்கிழமைன்னு எந்த கிழமை எடுத்துட்டாலும் அந்த கிழமைக்குரிய கிரகம் என்னவோ அதோட ஓரை இந்த காலையில் 6லேருந்து 7, மத்தியானம் 1லேருந்து 2, நைட்டு 8லேருந்து 9 கண்டிப்பாக இருக்கும். ஸோ இந்த வெள்ளிக்கிழமை சுக்கிர ஓரை நேரத்தில் ஏதாவது சிறப்பான மந்திரங்களை சொல்லுதல், சிறப்பான வழிபாடுகளை பண்ணுறது, இல்லை ஏதாவது புதிய முயற்சியை பண்ணுறது, அதெல்லாம் நீங்கள் பண்ணிங்கன்னா பெரிய அளவில் கை கொடுக்கும். மிதுன ராசிக்குன்னு எடுத்துட்டா இன்றைய நாள் வந்து ரொம்ப சிறப்பான நாளாக இருக்குதுன்னு சொல்லலாம். சிறப்பு பொருந்திய நாளாக இருக்கிறது. லக்ஷ்மி கடாட்சம் ஜாஸ்தி பெறக்கூடிய நாளாக இன்றைய நாள் இருக்கிறது என்று சொல்லலாம். லக்ஷ்மியானவள் எதெல்லாம் இருக்கா, எங்கெல்லாம் நல்ல நறுமணம் வருதோ, எங்கெல்லாம் நல்ல வார்த்தைகள் பேசுகிறார்களோ, எங்கே அமைதியாக இருக்கிறார்களோ அங்கே வந்து லக்ஷ்மி அதிகம் வாசம் செய்வாள். அதனால் மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் இப்போ வந்து நாள் ரொம்ப அருமையான நாளாக இருக்குது, அதில் சந்தேகமே கிடையாது. உங்களுக்கு நிறையா லக்ஷ்மி கடாட்சம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் கிடைக்கும். தனாகர்ஷ்ண பொருட்கள் சிலது கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. லக்ஷ்மி கடாட்சம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். நல்ல நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் உங்களுக்கு வரும். வரதை கரெக்டாக யூஸ் பண்ணி யூட்டிலைஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட லைஃப் வந்து ரொம்ப பெரிய ஒரு பிரைட் லைஃபாக மாறுங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. கடகராசின்னு எடுத்துட்டா கடகராசிக்கு இன்றைய நாள் ரொம்ப சிறப்பான நாளாக இருக்குதுன்னு சொல்லலாம். இந்த நிலம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் பல வருஷமாக இழுத்தடிச்சிருந்தா அதெல்லாம் சரியாகிறதுக்கான வாய்ப்பு வந்து இப்பொழுது வெகு வலுவாக இருக்கிறது. சிம்மராசிக்கு இன்றைய நாள் ரொம்ப அருமையான நாளாக இருக்கிறது. குறிப்பாக சொல்வதென்றால் இந்த கல்வி சார்ந்த துறையில் இருப்பவர்கள், அது வந்து ஆன்லைனில் கிளாஸ் எடுக்கிறவங்களா இருக்கலாம், இல்லை டைரெக்டாக ஏதாவது ஒரு பெரிய இன்ஸ்டிடியூஷன், ஸ்கூல், காலேஜு, இல்லை வீட்லேயே டியூஷன் எடுக்கிறவங்க, இப்படி எந்த விதத்தில் இருந்தாலும் கல்வி சார்ந்த துறையில் இருப்பவர்களுக்கு நல்ல மாற்றங்கள் நடக்கக்கூடிய நாளாக இப்பொழுது இருக்கும்.
சிம்ம ராசி மாதிரியான ராசி வந்து மெயினாக பண்ண வேண்டிய ஒரு விஷயங்கிறது என்னென்னா, எல்லாருக்குமே இது பொருந்தும். சிம்ம ராசி முக்கியமாக பண்ண வேண்டியது துர்க்கை வழிபாடு முடிந்த அளவு பண்ண வேண்டும். அது முக்கியமான விஷயம். அது பண்ண நல்ல பலன்கிறது வரும். கன்னிராசின்னு எடுத்துட்டா இன்றைய நாள் வந்து உங்களுக்கு ரொம்ப சிறப்பான நாளாக இருக்கிறது. குறிப்பாக சொல்வதென்றால், இந்த ட்ரேடிங் சம்மந்தப்பட்ட துறையிலே இருப்பவர்கள், ஷேர் மார்க்கெட் சம்மந்தப்பட்டதில் இருக்கிறவங்க, அவங்களுக்கெல்லாம் அருமையான நாளாக இந்த நாள் இருக்கிறது. எங்கேருந்தோ தொலை தூரத்திலிருந்து உங்களுக்கு ஒரு செய்தி வரும். அந்த செய்தி உங்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடியதாக இருக்கும். உங்களுடைய வாழ்க்கையே மாற்றி அமைக்கக்கூடியதாக அந்த செய்தி இருந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. துளாராசின்னு எடுத்துட்டா இன்றைய நாள் வந்து ரொம்ப அற்புதமான நாளாக உங்களுக்கு இருக்குது. உடல் ஆரோக்கியத்தில் இதுவரை நீங்கள் கற்பனையே பண்ணி பார்க்காத அந்த முன்னேற்றம் அப்படிங்கிறது உங்களோட வாழ்க்கையில் நடக்க ஆரம்பிக்கும். உடல் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட சின்ன சின்ன மாற்றங்கள், சிறிய முன்னேற்றங்கள், சிறியது பெரியது அனைத்துமே இப்போ உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். மேஜிக் மாதிரி உங்கள் லைஃப்பில் இப்போ சில விஷயங்கள் நடக்கும்னு சொல்லலாம். அதனால் உடல் ஆரோக்கியம் நன்றாக மேம்படும் அப்படிங்கிறது எவ்வளோ சந்தோஷமான விஷயம். இஃப் மணி இஸ் லாஸ், நத்திங் லாஸ், ஹெல்த் இஸ் லாஸ், சம்திங் லாஸ், கேரக்டர் இஸ் லாஸ், எவ்ரிதிங் லாஸ் அப்படின்னு ஒரு பழமொழி உண்டு, ஆங்கில பழமொழி. ஒருத்தனுக்கு பணம் லாஸ் ஆனால் கூட அதனால் ஒன்றும் பெரிய நஷ்டம் கிடையாது, அதை மறுபடியும் சம்பாதிச்சிடலாம். ஹெல்த்து லாஸ் ஆகுது அப்படின்னா அது கொஞ்சம் லாஸு தான், யோசிக்கணும், அதில் கவனமாக இருக்கணும். ஸோ பணம் லாஸ் ஆகிறத விட ஹெல்த்து லாஸ் ஆகுதுங்கிறது இன்னும் பெரிய விஷயம். ஒருத்தனுடைய கேரக்டர், ஒருத்தன் திடீர்னு நேற்று வரைக்கும் நல்லவனாக இருக்கான், திடீர்னு மோசமானவனாக ஆயிட்டான்னா எல்லாமே லாஸு. அவன்கிட்ட மற்றது இருந்தாலும் அதனால் மற்றவங்களுக்கு பிரயோஜனம் இல்லை. ஸோ மற்ற எது இருந்து என்ன பயன்? நல்ல குணம் இருக்கிறதுங்கிறது எல்லாத்தையோட முக்கியம். பொதுவாக துளாராசிக்காரர்கள் தராசு மாதிரி இருப்பாங்க. நீதி, நியாயம், நேர்மை, அது யாராக இருந்தாலும் சரி, கூட பிறந்தவங்களாக இருந்தாலும் சரி, பசங்களாக இருந்தாலும் சரி, கணவன் மனைவி என யாராக இருந்தாலும் அவங்களுக்கு நீதி நேர்மைங்கிறது ரொம்ப முக்கியம். இதுதான் பொதுவாக துளாராசியுடைய குணமாக இருக்கும். உங்கள் நல்ல மனசுக்கே சோதனை வர மாதிரி உடல் சம்மந்தப்பட்ட சில பிரச்சனைகள், ஆரோக்கிய குறைபாடுகள் அதெல்லாம் கடுமையாக உங்களை பாதிச்சிருக்கும் சில நாளாக. அந்த மாதிரியான பாதிப்புகள்லேருந்து வெளியில் வர நாளாக இன்றைய நாள் உங்களுக்கு இருக்கும். விருச்சிக ராசின்னு எடுத்துட்டா கேட்கவே வேணாம். உங்கள் ராசிக்கு புதன் வந்திருக்காரு. பொண்ணு கிடைச்சாலும் புதன் கிடைக்காது, அப்பேற்பட்ட புதனே உங்களுக்கு கிடைச்சிருக்கு. இதுக்கு மேலே வேறு என்ன வேணும்? என்னென்னா இந்த மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டிஸ், இதெல்லாம் கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி, அதையும் தாண்டி டைமண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி, பிளாட்டினம் ஆப்பர்ச்சுனிட்டின்னு சொல்லலாம். இந்த மாதிரியான வாய்ப்புகள் எப்பயாவது தான் கிடைக்கும். இன்னொன்று, பல லட்சம் பேர், பல கோடி பேர் ஒவ்வொரு ராசிலையும் இருப்பாங்க. இந்த ராசியில் புதன் வரத்துனால அப்படியே ஒரே நைட்டில், ஓவர் நைட்டில், ஒரு மாதத்தில் எல்லா விருச்சிக ராசிக்காரங்களும் செட்டில் ஆகிடுவாங்க. எல்லாருடைய பிரச்சனையும் தீந்துருங்கிறது சொல்லிட முடியாது தான். ஆனால் முன்னைக்கு இப்போ பெட்டருங்கிற அளவு சில விஷயங்கள் அட்லீஸ்ட் நடக்கும். இன்னொன்று, லைஃப் லாங் நீங்கள் சந்தோஷப்படுற மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டிஸு இந்த ஷார்ட் பீரியடில் தான் வரும். இந்த ஒரு 30-40 நாளில் வரப்பே அதை யூஸ் பண்ணிக்கணும். இப்போ எனக்கு டைம் நல்லா இருக்காதுடா, பின்னால் பார்த்துக்கலாம், டைம் நல்லா இருக்குடா பின்னால் பார்த்துக்கலாம், டைம் நல்லா இருக்குடா பின்னால் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னால் நேரம் யாருக்காகவும் காத்திருக்காது. நம்மளால் நேரத்தை உருவாக்க முடியாது. அதனால் இப்போ உங்களுக்கு டைம் நல்லா இருக்குது, ஆப்பர்ச்சுனிட்டி வரும். உங்களுக்கு சில நல்ல வாய்ப்புகள் வரப்பே அதை யூஸ் பண்ணிட்டா லைஃப்பில் லைஃப் டைம் செட்டில்மெண்ட் மாதிரியான விஷயங்கிறதும் நடக்கும். ஒருவேளை இப்போ நல்ல நேரங்கிற அலட்சியத்தில் தவற விட்டுட்டா அதுக்கப்புறம் எனக்கு ராசியில் புதன் வந்தது ஒன்றுமே நடக்கலை அப்படின்னு பின்னால் ஃபீல் பண்ணால் ஒரு யூஸும் இல்லை பிரதர். அதனால் இப்போ வரப்பே பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் எல்லோரும் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. ஏதாவது ஒரு விதத்தில் கண்டிப்பாக வரும். அது எப்படி வருதுங்கிறத நீங்கள் தான் செக் பண்ணி பார்க்கணும். தனுசு ராசின்னு எடுத்துட்டா இன்றைக்கி கொஞ்சம் சந்திராஷ்டமம். அதனால் பார்த்து கவனமாக சூதனமாக இருக்கணும். நம்மளுடைய எண்ணம், சொல், செயல் எல்லாமே தெளிவாக இருக்கிறதுங்கிறது முக்கியம். தியானம் மாதிரியான விஷயம், உங்களுக்கு பிடித்த குருமார்கள், மகான்களை வணங்குதல், தெய்வ வழிபாடு அதெல்லாம் பண்ணி மைண்டை வந்து ரெடி ஸ்டடியாக வச்சுக்கோங்க. மகர ராசின்னு எடுத்துட்டா இன்றைய நாள் வந்து மகத்தான ஒரு நாளாக உங்களுக்கு இருக்குது. நல்ல மனமாற்றம் உங்களுக்கு திடீர்னு வரும். நேற்று வரைக்கும் நீங்கள் சில விஷயங்கள் கரெக்டுன்னு நினச்சிருப்பீங்க. உங்களுக்கு சில கன்க்ளூஷன் இருந்திருக்கும், சில கன்ஃபியூஷன் இருந்திருக்கும், சில டென்ஷன் இருந்திருக்கும், சில டெம்டேஷன் இருந்திருக்கும். அது எல்லாத்துலேருந்தும் வெளியில் வரக்கூடிய நாளாக எது உண்மைங்கிறத தெரிஞ்சு கரெக்டாக அந்த உண்மையான விஷயத்தை ஃபாலோ பண்ணி
சில விஷயங்களும் உங்கள் லைஃப்பில் அப்ளிகபிள் பண்ணுற நாளாக இன்றைய நாள் உங்களுக்கு இருக்கும். கும்பராசினருக்குன்னு எடுத்துட்டா இன்றைய நாள் ரொம்ப அருமையான நாளாக இருக்குன்னு சொல்லலாம். கும்பமுனியாகிய அகத்தியர் வழிபாடு கண்டிப்பாக கும்பராசினர் பண்ணணும், எல்லாருமே பண்ணணும். ஏற்கனவே சொன்ன மாதிரி ஓம் அகத்தீசாய நமக, ஓம் அகத்தீசாய நமக, ஓம் அகத்தீசாய நமக, இதை எந்த அளவு சொல்ல முடியுமோ சொல்லுங்கள். சொல்ல சொல்ல அகத்தியர் அருளால் உங்களுடைய வாழ்க்கையில் பல நல்ல விஷயங்கள் நடக்கும். மீனராசின்னு எடுத்துட்டா இன்றைய நாள் உங்களுக்கு மிக அற்புதமான நாளாக இருக்கிறது. குறிப்பாக சொல்வதென்றால் இந்த ஆடை அணிகலன் அது சம்பந்தப்பட்ட துறையில் இருப்பவர்கள், ஆபரணங்கள் அதையெல்லாம் விற்பனை செய்வது, அதை உருவாக்குதல், இந்த மாதிரியான விஷயங்களை பண்ணுறவங்களுக்கு இன்றைய நாள் மிக சிறப்பான நாளாக இருக்கிறது. இன்றைய ராசிபலன் இதோடு நிறைவடைகிறது. உங்களிடமிருந்து தற்காலிகமாக விடைபெறுவது வழிகாட்டி ஜோதிடர் அரியசநல்லூர் வெங்கட்ராமனின் மகன் HV கிருஷ்ணபிரசாத். அல்லவைத்தேய அறம் பெருகட்டும், வாழிய செந்தமிழ், வாழ்க நற்றமிழர், வாழிய பாரத மணித்திருநாடு. வந்தே மாதரம், வந்தே மாதரம், வந்தே மாதரம். ஜெய் ஹிந்த்.